ஆஸ்கர் விருது அவருக்கு அறிவிச்ச உடனே அவர் போய் மேடையில அந்த விருதை வாங்குறார். சிறந்த இயக்குனருக்கான விருது அவருக்கு கிடைக்குது. அப்போ இவர் போய் அந்த மேடையில பேசும்போது சொல்றாரு, எனக்கு முன்பாக இருக்கிற மெக்மல் பர்ஃப், அப்பாஸ் கியாரஸ்டமி, ஜாஃபர் பனாஹி போன்ற இயக்குனர்களின் சார்பாக இந்த விருதினை நான் வாங்கிக்கிறேன். அவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரே காரணத்துக்காக ஈரான் அரசு அவர் திரும்பி இந்த அமெரிக்கால இருந்து தன்னுடைய நாட்டுக்கு விருதோட வரும்பொழுது அவரை கொஞ்ச நாளைக்கு படம் எடுக்க கூடாதுன்னு வீட்டு சிறையில வச்சிருந்தாங்க. ஆனா அஸ்கர் பர்கத்தி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அரசாங்கம் தான் என்ன ஒரு வார்த்தை கூட நான் ஆஸ்கர் வாங்கினதுக்காக பாராட்டல, எனக்கு எந்த கடிதமும் அவர்கள் கிட்ட இருந்து வரல. ஆனா நான் வந்து ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து என்னுடைய வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மக்களினுடைய ஆரவாரம் வந்து என்னை வந்து ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்திருச்சு. அவர்களுக்காக தானே நான் படம் எடுக்கிறேன். அவர்கள் என்ன வந்து மிக நல்ல முறையில வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஏன் அப்படி அவரை செய்யணும்? ஒரு 4 இயக்குனர்கள் பேர் தானே அவர் சொன்னார். எதனால அவர் அப்படி வைக்கணும் அப்படின்னா, இவர் சொன்ன அந்த ஜாஃபர் பனாஹி, மெக்மல் பர்ஃப்,